ஜாகிரஃபியில் மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால், பருவமழை மற்றும் மழை பொழிவு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஸோ நிறையா கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த டாபிக் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் ரெகுலராக நம்ம அட்டென்ட் பண்ணுற லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால். 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் 3, 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் 2, 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் 6. இந்த 3 ஸ்டாண்டர்டையும் சேர்த்த அந்த டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் கிளியராக படிச்சுக்கணும். ஸோ படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே கொடுக்கக்கூடிய நோட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒன்ஸ் யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடியது மான்சூன்னா என்ன. மான்சூன் இது ஒரு அரபி சொல்லுங்க. இது அரபு சொல்லுது, சரிங்களா. மௌசிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மௌசிம் அப்படிங்கிறது அந்த அரபில் இருக்கக்கூடிய அந்த அரபி மொழியில் பருவக்காலம் என்ற அர்த்தம். அதிலிருந்து தான் அது உருவானது, சரிங்களா. பருவக்காலம் எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபியாவில் இருக்கக்கூடிய அந்த மாலுமிகள் சொல்கிறோம் இல்லையா, நேவிகேட்டர்ஸ், அவன் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக அந்த மாதிரி ஒரு பெயரை வச்சுருக்காங்க. ஏன் பெயரை வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போதெல்லாம் படகு எப்படி போகும்னா, காற்று அடிக்கும் திசைக்கு தான் படகு போகும். அப்போது அந்த மான்சூன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம போகிற இடத்துக்கு அது காற்று அடிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லி அவங்க மௌசிம் வந்துருச்சு, நம்ம படகு எடுத்துகிட்டு போகலாம். அந்த படகுல கட்டப்பட்டுள்ள அந்த பாய் மர கப்பல் சொல்லுவாங்க இல்லையா, அது காற்று அடித்து போயிட்டு இருக்கும். இந்த காற்று எப்படி இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க, சம்மர் டேஸில், டியூரிங் சம்மர், தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும், குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் அந்த காற்று வீசும். ஸோ பாருங்கள், நம்ம கொஞ்சம் அப்படியே மேப் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்கணும், எப்படி இந்த காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மேப் போட்டு பார்த்துக்கணும். ஸோ இது நார்த்து, சவுத்து, சரிங்களா, ஈஸ்ட்டு, வெஸ்ட், சரிங்களா. இன் சம்மர் இல்லையா, இன் சம்மர் சவுத்து வெஸ்ட்டு, இங்கே பாருங்கள், இங்கேருந்து கிளம்புது சவுத்து வெஸ்ட்டு டு நார்த் ஈஸ்ட்டு, இப்படி தான் காற்று அடிக்குது, சரிங்களா. எப்போ சம்மரில். இன்கேஸ் ஆஃப் வின்டர், இன்கேஸ் ஆஃப் டியூரிங் வின்டரில் என்ன ஆகுதுங்க, நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட், அப்படியே ரிவர்ஸில் அடிக்குது, அவ்வளோதான், சரிங்களா. ஸோ இது ஒரு நிறையா புக்கில் இந்த மேப் கொடுத்துருப்பாங்க. நம்மளும் மேப் காமிப்போம், கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது எப்படி நடக்குது, எப்படிலாம் இந்த மான்சூன் தோற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது ஜெட்டு தேரி, ஜெட் ஸ்ட்ரீம் தேரி அப்படின்னு, ஜெட் காற்றோட்ட கோட்பாடு அப்படின்னு இருக்குது. நம்ம ஜென்ரலி நம்ம எப்படி இருக்கிறோம் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணைக்கண்டம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மேப்பில் அடி ஒரு முக்கோணம் போட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஹிமாலயாஸ். ஸோ இங்கேயும் சி, இங்கேயும் சி, ஸோ அரபியன் சி, சரிங்களா. இங்கே அதாவது வங்காள விரிகுடா சொல்கிறோம் இல்லையா, பே ஆஃப் பெங்கால், அது ஃபுல்லாக இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் வந்துடுது. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு கிளைமேட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மான்சூன் நல்லா கிடைக்கக்கூடியது. ஜெட் காற்றோட்டம் அப்படிங்கிறது பேசிக்கலி சவுத் வெஸ்ட் மான்சூன். அந்த சவுத் வெஸ்ட் மான்சூனை தான் அவங்க ஜெட் ஸ்ட்ரீம் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தென்மேற்கு பருவக்காற்றில் ஒரு தொடக்கம் ஏற்படுங்க. அந்த தொடக்கம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் டிராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ துணை அயன மேலை ஜெட் காற்றோட்டத்தின் காரணமாக தான் அப்படி நகர ஆரம்பிக்குது. எங்கன்னா இமயமலை நோக்கி, இமயமலை வடக்கே அது போயிருங்க, அப்படியே வடக்கே போயிட்டு இந்தியாவில் ஒரு எம்டி, ஸோ எம்டி ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிறோம். ஸோ வெற்றிடத்தை உருவாக்கினதுக்கப்புறம் இந்திய பெருங்கடலிருந்து ஒரு ஈரப்பதம் மிக்க ஒரு காற்று உள்ளே இழுத்து
பருவமழை வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு தான் இந்த ஜெட் காற்றோட்ட கோட்பாடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை வந்து வானிலை நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்ரலாஜிக்கல் ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்பாட்டின் பிரகாரம் பருவக்காற்றில் இருக்கக்கூடிய சூரியன் நிலைக்கு ஏற்ப, சூரியனுடைய நிலை வந்து அப்படியே சன்ரைஸ்லேருந்து சன்செட் வருது பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ப இந்த அட்மாஸ்பியரில் வந்து நிறையா இடப்பெயர் நடக்கும். ஸோ என்னது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசனல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீசனல் மைக்ரேஷன் நடக்கும்போது இந்த கோட்பாட்டின் காரணமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா மான்சூன் திசையை நம்ம நோக்கி போவோம். ஸோ அப்படி போகக்கூடியது தான் நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வடக்கோள உச்சக்கோடையில். ஸோ வடக்கோளத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய சம்மர் டைமில் தான் சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக அந்த கடகரேகை சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல விழும். அப்படி விழும் பொழுது வழி அழுத்த காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் ஐடிசிஇசட். ஸோ ஐடிசிஇசட் இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன், அயன குவி மண்டலம். ஸோ அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி கொஞ்சம் அப்படியே நகர்ந்து இந்தியாவின் பெரும் பகுதியை நமக்கு வந்து மான்சூன் கொடுக்கக்கூடியது தென்கிழக்கு வியாபார காற்று. தென்கிழக்கு வியாபார காற்று அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ இதன் மூலமாக தான் இந்தியாவுக்கு அதிகமாக மழை பொழிய வாய்ப்பு உள்ளது. அந்த இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் சொல்கிறோம் இல்லைங்களா, அயன குவி மண்டலம் அப்படிங்கிறது, இது வந்து இந்த இந்த ஈக்குவேட்டர் லைன் போதில் பூமத்திய ரேகை. ஸோ அந்த ரேகைக்கு பக்கத்தில் தான் இந்த ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வியாபார காற்றுகள் குறைந்த காற்றழுத்த பகுதியை உருவாக்குறது. சரிங்களா? இதே வந்து இந்த சம்மர் சீசனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசிஇசட் அப்படிங்கிற ஜோனு வடக்கு நோக்கி நகர்ந்து நம்ம கங்கை சமவெளி பகுதிக்கு போகுதுங்க. அங்கே போகும்போது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20 டிகிரி டு 25 டிகிரி டெம்பரேச்சரில், அதாவது அந்த லேட்டிடியூட் சொல்கிறோம் இல்லையா, 20 டிகிரி நார்த் டு 25 டிகிரி நார்த். இந்த நகர்வு தென்கிழக்கு வியாபார காற்றை பூமத்திய ரேகையை தாண்டிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றாக மாறிடும். ஸோ நான் சொல்லியிருக்க எக்ஸ்ப்ளனேஷனை வந்து மீண்டும் நீங்கள் இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா அதோடைய டைரக்ஷன், அதாவது மெக்கானிசம் எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? அதனுடைய படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை இங்கே படத்தில் கொடுத்துருக்கு. சரிங்களா? சரி, இந்த காற்று பிறகு என்ன நடக்குது அப்படின்னா பூமத்திய ரேகை இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் அது ஈக்குவேட்டர் லைனு, அதை கடக்கும்போது புவி தான் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனுடைய விசை காரணமாக வடகிழக்கு நோக்கி வீச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தென்மேற்கிலிருந்து வீசுவதால் தென்மேற்கு பருவக்காற்று. ஸோ 2 காற்று நம்ம வந்து வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்றுன்னு 2 மான்சூன் இந்தியாவை வந்து இந்திய வியாபார காற்றுகள் மூலமாக நடப்பதனால் நமக்கு என்னதுங்க, சரியான வகையில் ஒரு மான்சூன் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பருவகால கேற்றவாறு திசைகள் மாறி மாறி காற்று வீசுவதால் மழை பொழியும் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த மான்சூன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். பட் சீசன்ஸ் அப்படிங்கிறது வேறு. சரியா? டோட்டலி இது சீசன்ஸ் அப்படிங்கிறது வேறு. அது இது சீசன் அப்படிங்கிறது கொடுத்துருக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பருவங்கள் வந்து அடையாளம் கொள்வதற்காக இந்த வானிலை நிபுணர்கள் மெட்ரலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 4 பிளேசஸ், அது 4 டைப்ஸில் பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா, வின்டர், அதுக்கப்புறம் ப்ரீ மான்சூன், அப்புறம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த்து வெஸ்ட்டு மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த காலங்களுடைய மந்த்து இல்லையா, இந்த சொல்லக்கூடிய அந்த காலம் மந்த்து பார்த்தீங்கன்னா, ஸோ கேலண்டர் இயர் பிரகாரம் போனோம்னா ஜனவரி டு பிப்ரவரி அப்படின்னா குளிர்காலம். ஸோ ஜென்ரலி டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா. அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மந்த்ஸ் வந்து
கோடை காலம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மழை காலம் அப்படிங்கிறது இப்போ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஜூன், செப்டம்பர், அக்டோபர், ஏன் நவம்பர் வரைக்கும் கொண்டு போகும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனில் இருக்கக்கூடியது. ஸோ நார்த் வெஸ்ட் மான்சூன்லேயும் வந்து மழைக்காலம் இருக்கும், காற்றும் இருக்கும். அது அக்டோபர் டு டிசம்பர். ஸோ டிசம்பர் எண்டுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறாங்க, தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூன் 2வது வாரத்திலேருந்து ஜூலை 15லேருந்து அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் அப்படியே முன்னேறி வந்துடும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கன் கடற்கரை பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதே வந்து இந்தியாவின் தென் பகுதியை போயிட்டோம்னு வச்சுங்களேன், இந்த சவுத் பிளேஸில் தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் வாரத்திலே ஆரம்பம். இதெல்லாம் வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். ஸோ சேஞ்சஸ் நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறையா வருடங்கள் இது மாதிரி ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவக்காற்றும், ஜூன் 2வது வாரத்தில் கொங்கன் கடற்கரை. ஸோ ஜென்ரலி அது வந்து பார்த்திங்கன்னா கொங்கன் கடற்கரை அப்படிங்கிறது வந்து அந்த அரேபியன் சி பக்கத்தில் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த அதாவது இந்த பருவக்காற்று காரணம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுவது தான் இந்த எல் நினோ அப்படிங்கிற ஒரு ஃபினாமினா. ஸோ குளோபல் ஃபினாமினா. இப்போ கூட ரீசெண்டாக நிறையா ஃபினாமினா விட்டுருக்காங்க. அதில் எல் நினோ ஃபினாமினாலாம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். ஃப்ரீசர் எங்கே பார்த்தாலும் ஃப்ரீசராக வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கே அப்படின்னு நமக்கு இங்கே வராது. ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த ஸ்னோ ஃபால் விழுது பார்த்திங்களா, அங்கெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு அதிகமான ஃப்ரீசரை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படி ஃப்ரீசர் என்ன நிறையா வந்து பனி பொழிவு பெற்று எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே வந்து கெட்டியாக நின்றுக்கும். சரிங்களா? இந்த எல் நினோ சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி லா நினா, ரெண்டு நிகழ்வு இல்லையா, எல் நினோ மற்றும் லா நினா அப்படின்னு. இது என்னங்க இது எல் நினோ? ஸோ எல் நினோ அப்படிங்கிற அர்த்தம் வந்து சிறுவன், அது சிறியது அப்படின்னு அர்த்தம் தமிழில் கொடுத்துருக்காங்க, சிறுவன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி பசிபிக் இல்லையா ஓஷியனில் நடக்கக்கூடியது. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஈஸ்ட், இந்த பெசிபிக் ஓஷியனுடைய ஈஸ்ட் பகுதி தான் அந்த பெரு அப்படிங்கிற ஒரு நாடு. ஸோ ஒரு காலத்தில் பெரு அப்படிங்கிற நாடு வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லிவிங் சொல்லுவாங்க. லிவிங் மீன்ஸ் என்னன்னா அங்கே போய் வாழ்கிறது அதிகமான செலவாகும் அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய ஒரு நாடுங்க ஒரு காலத்தில். இந்த பெரு இருக்கு பார்த்தீங்கன்னா நாடு, அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமடையுமா. அப்படி வெப்பம் அடைஞ்சிருச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, ஆகா காலநிலை வந்துருச்சு. சரிங்களா? சொல்லுவாங்க. ஸோ காலநிலை வந்துருச்சு, மான்சூன் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வெப்பம் அடைகிறது பார்த்தீங்களா, அந்த வெப்பம் அடைஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரேட் விண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பயங்கரமான ஒரு பவரில் இருக்கிறது அப்படியே வலுவிழக்க ஆரம்பிச்சிடும். இந்த வலுவிழக்கு பிறகு பெரும்பாலும் இந்தியாவில் வறட்சி மற்றும் பருவமழை குறைவாக இருப்பதற்கு காரணம் இந்த எல் நினோ. ஸோ எல் நினோவில் நடக்கக்கூடிய இந்த பசிபியன் ஓஷியனில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு இங்கே இந்தியாவில் வந்து இம்பேக்ட் பண்ணுறது ஒரு சொல்கிறோம். இதுவே லா நினா அப்படின்னா சிறுமின்னு அர்த்தம். சிறுவன் சொன்னாங்க இல்லையா, இங்கே சிறுமி. இந்த லால் நினாவும் இந்த எல் நினோவிற்கு எதிராக ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்கக்கூடியது. ஸோ கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் கடல் நீர் குளிர்ச்சி அங்கே வெப்பம் அடைந்துன்னு பார்த்தோம், இங்கே குளிர்ச்சி அடைந்து லா நினா மெதுவாக இந்தியாவில் நல்ல அல்லது கனமழை கொடுக்கக்கூடிய அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். ஸோ ஒன்று எல் நினோவில் வந்து மழைப்பொழிவே இருக்காது, லா நினாவில் வந்து அதிக மழைப்பொழிவு இருக்கும். ஸோ இது மாதிரி வழக்கத்திற்கு மாறாக நம்ம சீசன் சொல்கிறோம் இல்லையா, மான்சூன் சொல்கிறோம் இல்லையா, அதுவே நடக்காமல் டிஃப்ரெண்ட்டாக நடந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவில் எப்படி இருக்குன்னா வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரலி நம்ம வந்து சம்மர் எப்போ அப்படின்னு சொல்லி இந்த மார்ச், ஏப்ரல், மே. ஆனால் நீங்கள் நார்த்துக்கு போனீங்க அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் டச் பண்ணுங்கள் இந்த சம்மர் அப்படிங்கிறது. அதான் 46 டிகிரி செல்சியஸ்லாம் அப்போ அங்கே வரும், நார்த்தில் வரும். சரிங்களா?
சரி, இந்த தென்மேற்கு பருவக்காற்று சொல்றேன், சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்படி இந்த காற்று அடிக்குது அப்படிங்கிற அந்த அந்த படத்தை தான் நீங்கள் வந்து படத்தில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன் பிட்வீன் இந்த பருவ காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்குன்னு சொல்லுவோம், ஆர் பஸ்ட் ஆஃப் மான்சூன், பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். பருவமழை வெடிப்பு கேள்விப்பட்டிருப்போம். திடீர்னு ஒரு ஃப்ளட்டு வந்துடும். என்னன்னா ஒரே இடத்துல அந்த அந்த பருவம் மழை இருக்குங்களா, அந்த என்னது பஸ்ட் ஆயிருங்க. பஸ்ட் ஆகி அப்படியே மழை பெஞ்சு இப்போ நிறைய இடத்துல வந்து லேண்ட்ஸ்லைடு வருவதற்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீசனாக இருக்குது. அதே மாதிரி இது மாதிரி பருவமழை வெடிப்பு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்தியாவில் வெப்பநிலை எப்படி இருக்கும், மிகவும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது கணிப்பு இருக்குது. சரி, இந்த மான்சூன் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் சதன் ட்ரிப்னு சொல்லுவாங்க. சதன் டிப் அப்படிங்கிறது தென்முனை. அங்கே வரும் பொழுது 2 கிளையாக பிரிஞ்சிருங்க. சரிங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடு வந்து அரபியன் சி பிரான்ச்சுன்னு இருக்குது. நம்மளுடைய ரைட் சைடில் வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், வங்காள விரிகுடா. ஸோ இதன் மூலமாகவும் நம்ம மான்சூனை வந்து என்ஜாய் பண்ணுவோம்னு வச்சுக்கங்களேன். சரி, இந்த தென்மேற்கு பருவக்காற்று இருக்கு இல்லையா, தென்மேற்கு பருவக்காற்று. இந்த தென்மேற்கு பருவக்காற்று அரபியன் சீலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கின் மேற்கு சரிவில் மோதி பலத்த மழை வந்து நம்மளுக்கு பொழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ நம்ம பார்த்துருப்போம் இந்த ஆடி மாதம் காற்று. இந்த ஆடி மாதம் காற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்று இருக்கும், ஆனால் நம்மளுக்கு மழையே இருக்காதுங்க. ஸோ மழை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் தான். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் வரக்கூடிய அந்த மான்சூன் பருவக்காற்று தடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ட்ரை ஏர், சரிங்களா, ஈரப்பதம் அற்ற காற்று வருவது தான் இந்த ஆடி மாத காற்றுன்னு சொல்லுவோம். வெறும் காற்றாவே அடிச்சுட்டு இருக்கும், மழையே பெய்யாது. ஆனால் அந்த பக்கம் போனீங்கன்னா அரபியன்ஸ், அது வெஸ்டர்ன் காட்டுக்கு அந்த பக்கம் நிறையா வந்து மழைப்பொழிவு நடக்கும். சரி, இந்த வடக்கு இந்த மழைப்பொழிவு வராமல் எனக்கு வரக்கூடிய காற்று இருக்குது பார்த்தீங்களா, வடக்கு நோக்கி நகர்ந்து இமயமலையால் எகைன் தடுக்கப்படுது. அங்கே தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழை வந்து ஸோ வந்து அரபியன் சீலேருந்து ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையாக வந்து அந்த வெஸ்டர்ன் காட்டில் இடிச்சிட்டு அது சொல்கிற மோதி பலத்த மழை பொழிஞ்சது மட்டும் இல்லாமல் அப்படியே மேல் நோக்கி வடக்கு நோக்கி போகும்போது அங்கே வந்து இமயமலை தடுக்கப்பட்டு திரும்ப அங்கே வந்து மழை பெஞ்சிருச்சுங்க. இப்படி தொடர்ந்து மழைப்பொழிவு நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு மலைத்தொடர் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். ஸோ ஆரவல்லி மலைத்தொடர். இந்த ஆரவல்லி மலைத்தொடரில் வீசக்கூடிய காற்று வீசும் திசைக்கு இணையாக தான் ராஜஸ்தான் மற்றும் வடஇந்தியா மேற்கு பகுதியில் வந்து மழை பொழிவதை வந்து தடுத்துருதுங்க. அதனால் வந்து மழை வந்து அதான் ராஜஸ்தான் வந்து ஜென்ரலி சொல்கிறோம் இல்லையா, மழையே பெய்யாது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டெசர்ட்டாக காணப்படுது. சரிங்களா? ஸோ இது முக்கியமான சில பாயிண்ட்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ட் வாட் சைடு, காற்று மோது பக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்கும், காற்று மோது பக்கம். அதே மாதிரி லீவர்ட் சைடு அப்படிங்கிறது காற்று மோதா பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெயின் ஷோடோ ரீஜன், மலை மறைவு பகுதி. இந்த பகுதி எல்லாமே வந்து இந்த படத்தில் அவங்க சொன்னதை இங்கே வந்து ஒரு படமாக நீங்கள் பார்க்க முடியும். இதை வந்து நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு மெதுவாக பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, இதே வந்து பாருங்கள், கொஞ்சம் அரபியன் சி இருக்கக்கூடிய மும்பை போய் பார்க்குறோம். ஸோ மும்பையில் வந்து காற்றோட்ட பக்கம் அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக மும்பை வந்து காற்றோட்ட பக்கம், அங்கே தான் வந்து காற்று விண்ட் வாட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ விண்ட் வாட் சைடு அப்படிங்கிறது மும்பையை குறிக்கும். சரி, இந்த மும்பை மேற்கு தொடர்ச்சி மலைகள, மும்பையில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது ஜென்ரலி. ஓகேவா? அங்கேருந்து காற்று நோக்கிய பக்கம் அப்படின்றது கடலை நோக்கிய பக்கம். காற்று நோக்கிய பக்கம் வந்து கடலை நோக்கிய பக்கம். ஸோ இந்த இப்போ வந்து இப்போ சீசன் ஆரம்பிக்கும் வச்சுக்கோங்க. அரபியன் சீலேருந்து வரக்கூடிய சூடான ஈரப்பதமான காற்று மலைகளை தாக்கும்போது அதுக்கு என்ன பண்ண அப்படியே மேலே உயர ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே உயர ஆரம்பித்து ஒரு கட்டாயத்தின் காரணமாக காற்று மேலே போயிடுது. ஏன் சொல்லுங்கள், அங்கே வெஸ்டர்ன் காற்று இருக்கனால மேலே போயிடுது. மேலே போனிச்சுன்னா என்ன ஆகும், ஜென்ரலி குளிரடைய ஆரம்பிச்சிடும். அந்த காற்று குளிரடங்கி
ஒடுக்கம் ஏற்பட்டு மேகங்கள் உருவாகி அதிக மழை பொழிய ஆரம்பிச்சிடும். இந்த செயல்முறை விளைவாக தான் மும்பையில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டருக்கு மேலேயும் மும்பையில் மழை பெய்யும். இந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட் தான். இதே போல் லீபார்ட் சைடுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிளேஸ் மகாராஷ்டிராவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனே, கரை போர் பக்கம். ஸோ பூனேயில் வந்து பார்த்தீங்கன்னா பூனேயோடைய ஈஸ்ட் பகுதி, அதான் லீபார்ட்ஸ் பக்கம் சொல்லுவாங்க. லீபார்ட் பக்கம் நிலவும் காற்றிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய பக்கம். இது மலைகளை கடந்து காற்று கீழே இறங்கி வெப்பமாகவும் வறண்டாத, ஜென்ரலி காற்று மேலே போனால் குளிர்ச்சி அடைஞ்சு மழை பெய்யும், கீழே போனால் ஹீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ வறண்ட வெப்பமான காற்று பகுதி. ஸோ ஆண்டுதோறும் 75 சென்டிமீட்டருக்கு குறைவாக சுமாராக மழை பெஞ்சிட்டு இருக்குது இந்த பூனே பக்கம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஈரப்பதமான கடலோர நகரமாக இருப்பதற்கு காரணம் இந்த புவியியல் நிகழ்வு தான் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் பிளேஸை பற்றி சொல்கிறோம். இப்போ அப்படியே ஈஸ்டர்ன் பிளேஸ்க்கு போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இருக்குது. இந்த வங்காள விரிகுடா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், இது வந்து வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசக்கூடியதான் இந்த வங்காள விரிகுடாவில் உருவாகக்கூடிய காற்று. அதுக்கப்புறம் காசி, காரோ, ஜெயந்தியா அந்த குன்றுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குன்றுகள்லாம் தாக்கப்பட்டு மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் ராம் அந்த பகுதியில் போய் அதிகமான மழை. இதுதான் வந்து இந்த மவுண்ட் ராம் சொல்லக்கூடிய இந்த பிளேஸ் தான் உலகத்திலே அதிகமாக மழை பொழியும் இடம். சரிங்களா? ஸோ இப்படி மழை பொழியக்கூடிய இந்த காற்று இருக்கு இல்லையா, அந்த கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் போது மழையின் அளவு, அந்த மழை பொழியக்கூடிய அளவு அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ்னா அபவுட் 75% மழை பொழிவானது இந்த பருவக்காற்றில் காலமாக தான் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு. சரிங்களா? அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா போஸ்ட் மான்சூன்னு சொல்லக்கூடிய ரீட்ரீட்டிங் ஆர் நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்படியே ரிவர்ஸ் எடுக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதாவது சவுத் வெஸ்ட்லேருந்து கிளம்பி நார்த் ஈஸ்ட்டுக்கு போயிட்டு எகெயின் நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ இந்த வடகிழக்கு பருவக்காற்றுடைய மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் மாதம் இறுதியில் இப்போ நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் அந்த இறுதியில் தான். ஸோ அழுத்த மண்டலமானது புவியின் தெற்கு நோக்கி நகர ஆரம்பித்தால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் அல்லது பருவக்காற்றாக மாறி வங்காள விரிகுடா நோக்கி வீச ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து போஸ்ட்டு மான்சூன், அதாவது மான்சூனுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். இப்படி நடக்கும்போது கொரியாலிசஸ் விசை அப்படின்னு ஒன்று இருக்குது. கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ். இது என்ன அப்படின்னா பூமி சுழல்வதால், பூமி சுழந்துட்டு இருக்குல்ல, அந்த அதன் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறது. எனவே இந்த காற்று என்னதுங்க, வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. சரி, இந்த மழையினால நம்மளுக்கு என்ன பயனா? நமக்கு தான் பயன். யாராவது கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, அதே மாதிரி சவுத் கர்நாடகாவில் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். சுமார் 35% மழை பொழிவதற்கு ரொம்ப காரணமாக இருக்கக்கூடியதான் இந்த வடகிழக்கு பருவக்காற்று. இப்போ தான் அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து அடிக்கடி வங்கக்கடலில் என்னாகும், ஸோ புயல் உருவாகும். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த பகுதியெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங் விண்ட்ஸ் கூட வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா என்னென்ன வரும் பார்த்துடலாம். இப்போ சொன்ன பார்த்திங்களா, இந்தியாவுடைய வடகிழக்கு பருவக்காற்றுடைய மேப்பை தான் நம்ம இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்படி மழை வந்து வந்தது, திரும்ப ரிட்டர்ன் எடுத்து வங்காள விரிகுடாலேருந்து அரபிக்கடலுக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம். இதில் தான் நம்ம வந்து மேகாலயாவில் மவுண்ட் ராம் அப்படிங்கிறது 1141 சென்டிமீட்டர். சரிங்களா? ஒரு அதிகமாக உலகிலேயே அதிகமாக மழை பொழியக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது, மேகாலயாவில் இருக்குது. இப்போ ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறோம், ரெண்டையும் படித்தோம் இல்லையா, சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன். இந்த ரெண்டு மான்சூனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்?
ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து படிக்காமல் புரியாமல் இருந்தீங்கன்னா இதை உட்காந்து படித்தாலே புரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ தூரத்துக்கு இது கிளியரன்ஸாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது பாருங்கள். எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூன் செப்டம்பர். இது சவுத் வெஸ்ட்டு. நார்த் வெஸ்ட்டு எடுத்துட்டோம்னா அக்டோபர் டிசம்பர். விண்ட் டைரக்ஷன் சவுத் வெஸ்ட்டு டு நார்த்து ஈஸ்ட்டு இன் சவுத் வெஸ்ட் மான்சூன். இல்லையா, சவுத் வெஸ்ட்லேருந்து கிளம்புறதுனால அது சவுத் வெஸ்ட் மான்சூன். நார்த் ஈஸ்ட்லேருந்து கிளம்புறதுனால அது வந்து நார்த் ஈஸ்ட்டு மான்சூன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எங்கே இந்த ஆர்ஜின்? ஸோ ஆர்ஜின் இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் த ஈக்குவேட்டர், சரிங்களா, தென் டிஃப்ளெக்ஸ் டுவர்ட்ஸ் இந்தியா அப்படின்னு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா லேண்டுலேருந்து லேண்ட் டு சி, சி டு லேண்ட், சரிங்களா, சி டு லேண்ட், லேண்ட் டு சி அப்படின்னு பிளேஸ். ஸோ சி டு லேண்ட், லேண்ட் டு சியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவே வந்து அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ். சி டு லேண்ட், லேண்ட் டு சி அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இதோடைய மழை பொழிவு அளவு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு 75% மழைப்பொழிவு காரணமே இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். ஸோ ரிமைனிங் இருக்க 35% வந்து நார்த் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு மான்சூன் தான். இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நார்த் ஈஸ்ட்டு மான்சூனை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடுக்கு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் வந்து வெரி லெஸ் ரெயின்ஃபால் தான் இருக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூனில் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். இப்போது தற்பொழுது சைக்ளோன்ஸ்லாம் ஏகப்பட்டது. இப்போ அதான் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் நீங்கள் நிறையா பார்க்குறதுக்கு காரணமே போஸ்ட்டு மான்சூன் தான் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரி, பிரான்ச்சஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அரேபியன் சி பிரான்ச் அண்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் தான், சரிங்களா. ஸோ நோ டிஸ்டிங் ப்ராசஸ் பட் அசோசியேட்டட் வித் சைக்ளோன்ஸ் இன் தி பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸும் ரெண்டுக்கும் கம்பேரிஷன்ஸ் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். வின்டர் அண்டு கோல்டு வெதர் சீசன். குளிர்காலம்னு சொல்கிறீங்களே, அது எப்படி உருவாகுது அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா. இந்த ஸ்லாண்டிங் சன்ரைஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூரியனுடைய கதிர்கள் சாய்வாக செங்குத்து கதிர்லேருந்து அப்படி விழாமல் சாய்வாக விழுது. அது எப்படி விழுதுன்னு சொல்கிறேன். சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறது. இதனால் இந்தியாவின் பகுதி சாய்வான சூரிய கதிர்களை பெறுகிறது. அதனால் வெப்பம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே சிங்கிள் லைனில் வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க, சரிங்களா. இப்படி இருக்கும்போது தெளிவான வானம், சிறந்த வானிலை இருக்கும், மென்மையான வடக்கு காற்றுகளுக்கும் குறைந்த ஈரப்பதம், மிகுந்த தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள், பண்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த குளிர்காலத்தில் பார்க்கலாம், சரிங்களா. இப்படி இருக்கும்போது இந்த குளிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் போய் பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு உயர் அழுத்த மண்டலம் உருவாக்கும், ஹை ப்ரெஷர் டெவலப்பர்ஸ் அப்படின்னு உருவாக்குங்க. அங்கே சிந்து கங்கை பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, அதன் வழியாக வடமேற்கு காற்று அப்படி வீச ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு நிலைமை நார்த்து இந்தியாவில் நடந்துக்கும் போது தென்னிந்தியாவில் 22 டிகிரி செல்சியஸ்லேருந்து வட சமவெளிகள் 10 டிகிரி செல்சியஸ் ஆகும். பஞ்சாப் போயிருக்கும் 6 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இந்தியாவிலே வந்து அதாவது நிலப்பகுதியில் ஹில்ஸு ஹிமாலயஸ்லாம் சொல்லலை, நிலப்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடியது பஞ்சாப் இந்த காலகட்டத்தில். கிட்ட டிசம்பர் ஜான்வரியில் இது மாதிரி நடக்கும். மேற்கு பார்க்கலாம். மேற்கு வந்து இமயமலை, தமிழ்நாடு, கேரளா பகுதி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மழை பெய்யும். அதான் இந்த காலகட்டம். இப்போ வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் மழை பொழிய ஆரம்பிக்கும். இப்போது நம்ம வந்து பெசிபிக் ஓஷன் பற்றி சொல்கிறோம். இன்னொன்று இருக்குது இந்த மெடிட்டேரியன் சி சொல்கிறோம் இல்லைங்களா, மத்திய தரைக்கடல் பகுதி. அந்த காலத்தில் மேற்கத்திய இடையூறான தாழ் அழுத்தங்கள் வட இந்தியாவில் மழை பெய்யும். பாருங்கள், சுற்றி இந்தியாவுக்கு அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அதுக்கப்புறம் வந்து மெடிட்டரேனியன் சி, பசிபிக் ஓஷியன் எல்லாமே நம்மளுக்கு வந்து காற்று கொடுத்துட்டே இருக்குது, மழைப்பொழிவு கொடுத்துருக்குது. ஸோ இதன் காரணமாக ஜெட் காற்றோட்டம் அப்படின்ற ஒரு முக்கிய பங்கு மூலமாக வட இந்தியாவுக்கு வந்து மழை பெய்யுது. ஸோ மழை பெஞ்சனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வின்டர் வீட், ஸோ அதாவது
இந்த வீட் இருக்கு இல்லையா, கோதுமை பயிரிடுவதற்கும் வளர்வதற்கும் மிக அருமையான பகுதியாகவும் மழைப்பொழிவு தேவையான அளவுக்கு விழுவதாலும் என்னாச்சுங்க, பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசலாம், ஜம்மு காஷ்மீர்லாம் நல்ல பனிப்பொழிவு மழைப்பொழிவுனால இந்த வீட்டெலாம் வந்து நல்லா பயிரிடவும் நல்ல மகசூலும் கிடைக்கும். இதுவே இந்த பக்கம் பார்க்கலாம், கோடை காலம். ஸோ ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் மான்சூன்னு சொல்லக்கூடியது. இங்கே வந்து சூரியன் செங்குத்து கதிர்கள் இந்தியாவுடைய தீபகற்பத்தில், சரிங்களா, பெனிசுலர் இந்தியாவில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா வெப்பநிலை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே ஸோ இங்கேருந்து சவுத் டு நார்த்து அப்படியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நாடு முழுவதும் வறண்ட வானிலையவே காணப்படுங்க. ஸோ டெம்பரேச்சர் பாருங்கள், 30 டிகிரி செல்சியஸ் டு 35 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஆல்சோ 40 டிகிரி செல்சியஸ். இப்போ தான் பார்த்தோம் கொஞ்ச நாளில் நம்ம வந்து இந்த போஸ்ட் மான்சூனுக்கு பிறகு என்ன ஆகுங்க, அந்த என்ன சொல்கிறது, மே ஜூன் அந்த காலகட்டத்திலலாம் நாட்டில் 46 டிகிரி செல்சியஸ்லாம் டெம்பரேச்சரை பார்த்தோம். இப்போ இது மாதிரி ஒரு டெம்பரேச்சர் போகும்பொழுது தான் நம்ம மேங்கோ ஷோயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ தான் வந்து மேங்கோலாம் அதிகமாக வரும், சரிங்களா. இந்த தண்டர்ஸ் நிறையா வந்து பருவ காலத்தில் வரக்கூடிய அந்த தண்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெப்பநிலையில் அந்த மேங்கோ ஷோவர்ஸ் நிறைய பழங்கள் காய்க்கும். அழகாக வந்து மேங்கோ வந்து ரைப்பனிங் ஆகிடுங்க, பழமாக மாறிடும். ஸோ கேரளா கர்நாடகாலாம் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ஷோவர்ஸ் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். மேங்கோ ஷோவர்ஸ் தான் பார்த்திங்கன்னா மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து ஒரு பாருங்கள், நார்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் கால்பைசெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கால்பைசாக்கி அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலைக்காற்று, சரிங்களா, தலைக்காற்று. ஸோ இந்த தலைக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால்பைசாக்கி என்று அழைக்கப்படுகிறது. எங்கேருந்து எந்த மாதத்தில் எந்த காற்று அப்படின்னு படித்து வச்சுக்கணும். நார்வெஸ்டர் அண்ட் கால்பைசாக்கி அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் அண்ட் மே அந்த காலகட்டத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலைக்காற்று தான் இந்த நார்வெஸ்டர் கால்பைசாக்கி அப்படின்னு சொல்கிறோம். இந்த காற்று கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியான பீகார், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் இந்த பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய காலங்கள் பார்த்திங்கன்னா இந்த நார்வெஸ்டர் கால்பைசாக்கி அப்படின்னு. இன்னொன்று பாருங்கள், செர்ரி பிளாசம் காபி ஷவர்ஸ், இதுவும் ஒரு தலைக்காற்று தான். எப்போ நடக்கும், கோடை காலத்தில் தான், சம்மர் சீசனில். கர்நாடக உட்புறத்தில் வீச ஆரம்பிக்கும், கர்நாடகத்தின் உட்பகுதியில். அதனால் என்னாச்சுங்க, காபி சாகுபடி சிறப்பாக இருக்கும் கேட்பாங்க கொஷின்ஸ். காபி சாகுபடி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய பிளேஸ். அதுக்கப்புறம் சில காற்றுகள் இருக்குது, சரிங்களா. லூ காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. லூனா ஸ்ட்ராங், கஸ்டி, ஹாட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே மற்றும் ஜூன் மாதம் வட மற்றும் வடமேற்கு இந்தியாவில் மீது பகல் நேரங்களில் வீசக்கூடிய ஒரு காற்று தான் இந்த லூ காற்று அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த மழைப்பொழிவில் எடுத்துக்கிட்டோன்னா 3 விதமான மழைப்பொழிவை நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஒன்று வந்து கன்வெக்ஷனல் வெப்பச்சலன மழை, இன்னொன்று வந்து ரிலீஃப் ஆர்கோகிராஃபிக்கல், சரிங்களா, இல்லை ஓரோகிராஃபிக்கல் மழை தடுப்பு மழை, அதே மாதிரி சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஸோ 3 புயல் மழை, வெப்பச்சலன மழை, மழை தடுப்பு மழை, புயல் மழை அப்படிங்கிறது 3 விதமான மழைகள் இருக்குது. ஸோ கன்வெக்ஷனல்னால் அடிக்கடி நம்ம பார்த்துங்களேன், இன்றைக்கி வந்து மழை வரதை நம்ம மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. வெப்பச்சலனத்தின் காரணமாக ஆங்காங்கே மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த வெப்பச்சலனம். என்ன வெப்பச்சலனம்? ஸோ வெப்பமானது தரைப்பகுதி மேல் நோக்கி போகிறது, மேல் பகுதியிலேருந்து திரும்ப கீழ் நோக்கி வர்றது, இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ லேண்ட் டு சி, சி டு லேண்ட், இதுதான் முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எப்பயுமே தரைப்பகுதி எப்படி இருக்கும், எப்பயுமே தரைப்பகுதி ஹாட்டாக தான் இருக்கும், ஹாட் சர்ஃபேஸாகவே இருக்கும். ஸோ இந்த ஹாட் சர்ஃபேஸில் அப்படி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, காற்று, ஈரமான காற்று இந்த ஹாட் சர்ஃபேஸில் டச் பண்ண உடனே கொஞ்சம் அப்படி மேல் நோக்கி போயிட்டு
மேலே போனால் என்ன ஆகும், கூலிங் ஆயிரும். கூலிங் ஆனதுக்கப்புறம் திரும்ப கீழே வரும் பொழுது இந்த மழைப்பொழிவு மேலேயும் கீழேயும் போயிட்டு போயிட்டு வரேன். ஸோ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் நீரை வச்சுக்கிட்டு கீழே வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தில் கீழே ஹீட் கொடுக்கும் பொழுது நீர் வந்து ஸ்ட்ரீம் மேலே போயிட்டு கண்டென்ஸ் ஆகி திரும்ப கீழே வரும் பார்த்தீங்களா, இதுதான் வந்து வெப்பச்சலனம், கன்வெக்ஷன். இது என்ன நடக்கும் அப்படின்னு இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதான் ஒரு ஒரு ஒரே லைனில் நான் சொல்லிட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே தான். இது வந்து காரணம் சூரிய கதிர்கள் பூமத்திய ரேகையில் வந்து விழுந்தனால, செங்குத்தாக விழுந்தனால அங்கே வெப்பம் ஏற்பட்டு காற்று விரிவடைந்து செங்குத்தாக மேலே எழும்பி மேலே போயிட்டு அங்கே குளிர வச்சு குளிரானதுக்கப்புறம் திரும்ப முகில்களாக மாறி முகில்கள் வந்து கீழே விழுந்து திரும்ப வந்து மழைச்சலனம், அது மழைப்பொழி வருது. இதுதான் வெப்பச்சலன மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்து ரிலீஃப் ஆர் ஓரோகிராஃபிக்கல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது என்ன, மழை தடுப்பு. ஸோ மழை வந்து தடுப்பதால் நம்மளுக்கு வந்து மழை பொழிவு பெய்கிறது. ஸோ யூஸிங் வெஸ்டர்ன் காற்று, இமயமலை இதெல்லாம் காரணமாக தான் மழை பொழியுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா மூன்றாவது சைக்ளோன். சைக்ளோன் பற்றி நம்ம ஈஸியாகவும் சொல்ல முடியும். எதனால் இந்த சைக்ளோன் வருது. ஸோ டெய்லி டே டு டே நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அதே மாதிரி அரேபியன் சீல வந்து இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த சைக்ளோன் நம்மளை அஃபெக்ட் பண்ணலை, அங்கேயே இந்த சைக்ளோன் வந்துட்டு அங்கேயே போயிடும். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் சில சைக்ளோன் என்ன பண்ணுது அப்படின்னா, கரையை கடந்து நம்ம வாழக்கூடிய நிலப்பகுதியை நோக்கி வீசும்போது தான் அடடா ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்குது, புயல் வந்திருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். அது வரைக்கும் சொல்ல மாட்டோம். ஏன் எப்படி இந்த புயல் வருது என்னென்னங்கிறத இந்த படத்தில் வந்து அருமையாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ சைக்ளோனிக் ஃபால் என்ன நடக்குது, இந்த நிறைய என்ன சொல்கிறது, சூரியனுடைய செங்குத்து கதிர்கள், நீர்நிலைகள், ஜென்ரலி நாட் ஓன்லி கின்லைன்னா குளம் குட்டையெல்லாம் சொல்ல வரலைங்க, அது கடல் பகுதி, பெரும் கடல் பகுதியில் சூரிய கதிர்கள் நேரடியாக விழுது அப்படியே வந்து எவாப்ரேஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ வெப்பக்காற்று மேலே போய் மேலே குளிர் எடுத்து அங்கே வந்து ஒரு பெரிய மேக கூட்டங்களாக மாறி இருக்கும். சரிங்களா. ஆனால் இந்த மேக கூட்டங்கள் எப்படி வந்து சேர்ந்துருக்குது, எதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெப்பமான பகுதியில் உள்ள காற்று மேலும் வெப்பப்படுத்தப்பட்டு மேலே எழுப்புகிறது. சாதாரண வெப்பமான பகுதியில் காற்று இன்னும் வெப்பப்படுத்தப்பட்டு மேலே போயிருதுங்க. ஸோ இதனால் என்னாச்சு, தாழ் அழுத்த பகுதி உருவாகி உயர் அழுத்த பகுதியிலிருந்து காற்றினை ஈர்க்க ஆரம்பிச்சிருது. தாழ்வு அழுத்த பகுதி உருவாயிரும், அங்கேருந்து உயர் அழுத்த பகுதியிலேருந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பூமி சுற்றிட்டே இருக்குது, திசை வந்து வேறுபட்டே இருக்குது. ஸோ திசை வேறுபட்டு இருக்கிறனால அந்த காற்று மேலே எழும்பி புனல் வடிவத்தில் அடைஞ்சிரும். இப்படி மேலே எழும்பி புனல் வடிவத்தை அடைஞ்சதுக்கப்புறம் மேலே போகுது இல்லையா, குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். குளிர்ச்சி அடங்கி நீர் சுருங்கிடும். ஸோ நீர் சுருங்கினதுக்கப்புறம் அந்த தாழ்வு அழுத்த பகுதியை நோக்கி கனத்த மழை பெய்வது தான் சைக்ளோன். இது மாதிரி நடக்கக்கூடிய இந்த சீசன் தான் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த சீசனை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட்டு மான்சூன் season period, there are number of cyclone caused along the coast of தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒரிஷான்னு சொல்லி நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டுருக்கோம், பார்த்துட்ருக்கோம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து டேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ கோ த்ரூ இட். ஐசோடைன்ஸ்லாம் எல்லாம் பார்த்துருக்கேன் நீங்கள். நெக்ஸ்ட்டு போகலாம். இதே மாதிரி லைட்டனிங் மின்னல்லாம் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா. அதே மாதிரி ஃபில்மினாலஜி அப்படின்னா என்ன, ஃபில்மினாலஜி இது மின்னியல் அறிஞர், ஃபில்மினாலஜி மின்னியலை பற்றி படிக்கிறது ஃபில்மினாலஜி அப்படின்றது, இதெல்லாம் படித்து வச்சுக்கோ. ஸோ அனாலஜி அப்படிங்கிற டாப்பிக்கில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இடியுடன் கூடிய புயல் அப்படி. ஸோ இது வந்து எப்போ நடக்கும், சம்மர் மான்சூன் நடக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஒரு கோடை காலத்தில் வந்து மழை வந்துச்சாலே பயங்கரமான ஒரு இடி இடிக்கும். இது காரணம் என்ன, இது ஏன் வந்து இடி இடிக்குது, காரணம் என்னென்னா ஜென்ரலி டிராபிக்கல் ரீஜன், அயன மண்டல பகுதி.
அந்த காலத்தில் அந்த 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 மழை காலத்தில் பிற்பகல் அல்லது மாலை நேரத்தில் தான் இது இந்த மாதிரி சவுண்டே வரும். மார்னிங் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock 11 o'clock 12 o'clock எதுவுமே இருக்காது. ஆஃப்டர் 3 ஆஃப்டர் 4 ஈவினிங் 5 6லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. என்னன்னா இந்த பேராளிகள் இருக்குங்களா, பேராலைகள் மீது இரவு நேரங்களில் இது காணப்படும். இது பருவக்காற்று காலநிலை பிரதேசங்களிலிருந்து கோடை பருவக்காற்று தொடக்கம் மற்றும் முடிவும் காலங்களில் இது இந்த இந்த தண்டர் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? காரணம் யார் அப்படின்னா இவங்க இது கார் திரள் மேகங்கள் தான் காரணம். கார் திரள் மேகங்கள். ஸோ கியூமுலோ நிம்பஸ் க்ளவுட்ஸ். கியூமுலோ நிம்பஸ் க்ளவுட்ஸ் பயங்கரமான, அது கருப்பாக இருப்பாங்க அந்த மேகங்கள். பயங்கர சொல்லுவாங்க கரு மேகங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கரு மேகங்கள் காரணமாக தான் இந்த மின்னல் இடி அதெல்லாம் வரத்துக்கு காரணம். க்ளவுட்ஸ் பற்றி நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இல்லைங்களா? ஸோ வெப்பமான காற்று மேலே ஏறி அங்கே போய் குளிரடைஞ்சி மேகங்களாக காணப்படுது. இந்த க்ளவுட்ஸ் தான் அதோடைய வகைகள் அப்படின்னு பார்த்தா சிரஸ் க்ளவுட்ஸ். சரிங்களா? சிரஸ் கீற்று மேகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கீற்று மேகங்கள் இது எங்கே இருக்கும்? 5000 மீட்டர் உயரத்தில் தான், கடல் மட்டத்திலிருந்து. எந்த ஒரு உயரமும் கடல் மட்டத்தில் தான் சொல்லுவாங்க. ஸோ கீற்று மேகங்கள் 5000 மீட்டர் உயரத்தில் இது காணப்படும். இவை வறண்டும் பனி படிகங்கள். சரிங்களா? ஸோ இதில் இதனால் மழைலாம் வராது. சரிங்களா? இந்த மேகங்கள் இருக்கும்போது மழைகள் நடக்காது. சரி, அடுத்த ஒரு மேகங்கள் போய் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் கிளவுட்ஸ், படை மேகங்கள். இது 2000 மீட்டர் உயரத்தில் இருக்கும். ஜென்ரலி அடர் சாம்பல் போலவே இது காணப்படும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேகங்கள், இந்த மேகங்கள் இருக்கும் பொழுது ஆங்காங்கே சிறு தூறல்கள் தான் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அடுத்தது கியூமுலஸ் கிளவுட்ஸ். ஸோ இந்த மேகங்கள் நடுத்தர மேகங்கள். சரிங்களா? கொஞ்சம் வெடித்த பகுதி அதிகமாக காணப்படும், திரள்களாக காணப்படும், தனித்தனியாக காணப்படும், ஆங்காங்கே இருக்கும். இது கடல் மட்டத்திலிருந்து 12,000 மீட்டர் உயரம் வரை இது காணப்படக்கூடிய இந்த திரள் மேகங்கள். நெக்ஸ்ட் நிம்பஸ் கிளவுட்ஸ், கார் மேகங்கள். ஸோ கார் மேகங்கள் இது செங்குத்தான மேகங்கள் கூட சொல்லுவாங்க. கருமையாக இருக்கும், சாம்பல் நிறத்தில் இருக்கும். புயல் அல்லது மழை மேகங்கள் கூட அழைப்பாங்க. புயல் வருவது, மழை வருவது இது காரணமாக இருக்கக்கூடிய மேகங்கள். ஸோ அதோடைய டோட்டல் பிக்சர்ஸை சேர்த்தாப்புல பார்க்குறோம். கீற்று மேகங்கள், படை மேகங்கள், திரள் மேகங்கள், கார் படை மேகங்கள் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் கோடை கால மழை. ஸோ ரெயின்ஃபால் டியூரிங் சம்மர் என்ன நடக்குது, இது எப்படி கோடை காலத்தில் மழை பெய்வதற்கு காரணம் என்னென்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலி இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 1187 சென்டிமீட்டர் முதல் 25 சென்டிமீட்டர் வரை நம்ம உலகத்தில் எல்லா பகுதியிலும் இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அது அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் தான் அந்த மவுண்ட் சின்ட்ராம் என்ற சிறப்பூஞ்சிக்கு மேற்கில் 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இதன் சராசரி மழை தான் 1141 பார்த்தோம் ஒரு புக்கில், 1187 சென்டிமீட்டர். எங்கே மிகவும் மழை பொழிவு குறைவாக இருக்கும் அப்படின்னா ராஜஸ்தான், தார் பாலைவனம் 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். குளிர்கால மலைப்பகுதி அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தமிழ்நாட்டில் வடகிழக்கு காற்றானதுக்குள்ள அக்டோபரில் வங்காள விரிகுடாவில் உருவாகி பிறகு பின்னடைந்து கோடை பருவ காற்றாக மாறுகிறதுங்க. இந்த காற்று வங்காள விரிகுடாவை சுற்றி கொண்டு தமிழ்நாட்டின் கடற்கரை நோக்கி வீச ஆரம்பிக்கும். சரிங்களா? அதிக மழைப்பொழிவு கொடுக்கும். ஒரு வருடத்திலேயே பெரும் இடையூறுகளாக தரக்கூடிய இந்த மழை அக்டோபரிலிருந்து நவம்பர் வரை இந்த வானிலையாக காணப்படக்கூடிய மழைகள்ங்க. சரிங்களா? ஸோ சில பகுதியில் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் பெரும் மொத்த மழைப்பொழிவு 140 சென்டிமீட்டர்லையும் 100 சென்டிமீட்டர் மழையும் குளிர்காலத்திலும் கிடைக்கக்கூடியது.
கர்நாடகாவில் இந்த மைசூர் பீடபூமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து மழைப்பொழிவு குறைவாக இருக்குது. 3 முதல் 4 சென்டிமீட்டர் கிடைக்குது. இப்போது இந்த மழைப்பொழிவில் டிஸ்ட்ரிபியூஷன் பரவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஆண்டு சராசரி மழை அளவு 118 சென்டிமீட்டர் தான். மழை வீழ்ச்சிக்கு காரணம் பரவல் சீற்று. ஸோ அன்இவனாக இருக்குது. சில பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா 11% 200 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யுது. சரிங்களா, அது வந்து 11% பகுதியை தான் பரப்பளவில் பெய்யுதுங்க. இன்னொரு 21% 125லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்தியாவில் மழை பெஞ்சிட்டு இருக்குதாமா. இன்னும் 37% நிலப்பகுதியில் 75லேருந்து 125 சென்டிமீட்டராகும். 24% ஏரியாவில் 35 to 75 சென்டிமீட்டர். இன்னும் 7%ல் லெஸ் தென் 35 சென்டிமீட்டர் தான். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இதனுடைய மேப்பை தான் இங்கே பார்த்துருக்கீங்க. இந்த மேப்லேயும் நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெயின்ஃபால் இருக்குது இல்லைங்களா, மழைப்பொழிவு, அது ஏன் இது வந்து மழை பரவல் வந்து ஏன் இப்படி காரணம் அப்படின்னா 2 முக்கிய காரணங்களாக சொல்கிறாங்க. ஒன்று, மழையை தாங்கி வரும் காற்றின் திசை, ஸோ டைரக்ஷன் ஆஃப் ரெயின் பியரிங் விண்ட்ஸ். இன்னொன்று வந்து மலைகளின் அமைவு, ஸோ மவுண்டைன் ரேஞ்சஸ்ஸு, அதே மாதிரி டைரக்ஷன் ஆஃப் ரெயின் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அங்கங்கே பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பிரிஞ்சால் எப்படிலாம் மழை பெய்யுது அப்படிங்கிறதான் அந்த டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின்ஃபால் ரீஜன்ஸ், த ரீஜன்ஸ் ஆஃப் வெரி ஹெவி ரெயின்ஃபால் above 200 சென்டிமீட்டர்ஸ், 200 சென்டிமீட்டருக்கு அதிக மழை பெறக்கூடிய எங்கள் பகுதி கிழக்கு இமயமலை, தெற்கு சரிவு, அஸ்ஸாம், வங்காளம், கொங்கணம், மலபார் கடற்கரை பகுதியில் தான் இது நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100லேருந்து 200 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடிய பகுதிகள் அப்படின்னா கங்கை சமவெளி, மேற்கு மலைத்தொடர், கிழக்கு மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம், ஒரிசா இந்த பகுதியில் சொல்லலாம். இன்னொரு 50லேருந்து 100 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படின்னா கங்கை பள்ளத்தாக்கு, கிழக்கு ராஜஸ்தான், பஞ்சாப், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, அதே மாதிரி டெக்கன் பிளேசஸ், நம்ம பிளேஸ் எல்லாமே சொல்லலாம். ஸோ 50 சென்டிமீட்டருக்கும் கீழே மழை பெய்யணும் அப்படின்னா ஸோ காஷ்மீருடைய வடப்பகுதி, ராஜஸ்தானுடைய மேற்கு பகுதி, பஞ்சாப்புடைய கீழே அது இங்கே சவுத் பஞ்சாப்பு, அதே மாதிரி நம்ம டெக்கன் பிளேசஸ்லாம் தான் வந்து 50 சென்டிமீட்டருக்கு கீழே மழை பெய்யும். காரணம்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தாச்சு. சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பான்மையான மழை சுமார் 48% எதை நம்பி இருக்குது, வடகிழக்கு பருவக்காற்று. அக்டோபர் டு டிசம்பர் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த காலகட்டத்தில். தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாடுக்கு மேற்கு தொடர்ச்சி மழை மறைவு பிரதேசமாக அது அமைஞ்சிருதுங்க. ஏன் நம்மளுக்கு கிடைக்காம போகுது, நம்மளுக்கு அதிக மழை பெய்யுறது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான், அதாவது போஸ்ட் மான்சூன் சொல்கிறோம் இல்லையா, அதான். தென்மேற்கு அது சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நம்ம வெஸ்டர்ன் காட் வந்து தடுத்துறதுனால நம்மளுக்கு அதிகமாக மழை வந்து வரதில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் ஏரியாவுக்கு நம்ம கொஞ்சம் வந்துட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபினாமினா காசஸ் adverse changes in the global climate pattern and wreak havoc worldwide in the form of the floods and droughts. சரிங்களா, கீழ்வருவற்றில் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம், வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெப்ப முறையில் பெருசாக படிக்கவே தேவை, ஈஸியாக ஆன்சர் சொல்லலாம். ஏன்னாங்க எல் நினோ தான் எல்லாத்துக்கும் மாற்றத்துக்கு காரணம், எல் நினோ தான் வந்திருக்குது அப்படின்னு. அடுத்து ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதிகளுக்கு அதிகமாக மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய காற்றுகள் எது அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ட்ரை விண்ட்ஸ், வடகிழக்கு வறண்ட காற்றுகள் என்று அர்த்தம். மான்சூன் சொல்லவே தேவையில்லை, சும்மா ஈஸியான கேள்வி, அரபிக் அப்படிங்கிறது. சரி, ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டருக்கும்
கீழே இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக வெஸ்டர்ன் ராஜஸ்தான், மேற்கு ராஜஸ்தான் என்ற அர்த்தம் பார்த்துட்டு வந்தோம். அது ஜெட் காற்றோட்டம், சரிங்களா? எப்போ வரும்? சம்மர் அண்டு வின்டர் சீசன் காலத்தில் தான் தாக்கக்கூடியதான் ஜெட்டு காற்றோட்டம். அதே மாதிரி எப்போது மழையானது திடீர் பெருமழையாக வரும்? The level of rainfall is equal or greater than 100 millimeter, 100 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருக்கும் பொழுது தான். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் கேட்டிருக்காங்க பாருங்கள். The Arabian Sea branch of southwest monsoon gives heavy rainfall to the west coast of India. It is located the windward side of the Western Ghats. என்ன ஆன்சர் வரும் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சர் இஸ் both are true or is correct the explanation of A. இப்போ அதை படிச்சிடுவோம். லேண்ட் சைடு, அதுக்கப்புறம் வந்து மலை பக்கம் அல்லது கடல் பக்கம் மழை பெய்யக்கூடிய பிளேசஸ், ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினும் ஈஸியான ஆன்சர் தான், மௌசியம் அப்படிங்கிறது. விச் ஸ்டேட்டஸ் அது இந்த மவுண்ட் சின்ட்ராம் எந்த இதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது ஆக்சுவலாக தெரியும், மேகாலயாவில் இருக்கக்கூடியது இல்லையா? மேகாலயா, இந்த காசி ஹில்ஸ், காசி குன்றுகள் சொல்கிறோம் இல்லையா? இந்த மேகாலயில் இருக்கக்கூடியது தான் இந்த மவுண்ட் சின்ட்ராம். புயல் மேகங்கள் என்று அழைக்கப்படும் மற்றும் தொடர் மழையை தரும் மேகங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஆன்சர் இஸ் இந்த நிம்மஸ், கார் மேகங்கள் தான். அதான் வந்து பார்க்குறது பயங்கரமாக இருக்கும், புயல்லாம் கொடுக்கக்கூடிய மரங்கள் கார் மேகங்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாடு ஏன் குறைந்த மழையை பெறுகிறது? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லையா? வெஸ்டர்ன் காட்ஸ், the leeward side, rain shadow side on the western Ghats. தமிழ்நாட்டில் வந்து மலை மறைவு பகுதி அப்படின்னு சொல்லப்படுறது. நெக்ஸ்ட் ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி லோக்கல் ஸ்டார்ம்ஸ்? கோடை காலத்தில் பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் வீசும் உள்ளூர் புயல்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளூர் புயல்கள் வந்து சரியான விடை. ஏப்ரல் மேலே இருக்கக்கூடிய கிழக்கிந்தியாவில் ஏற்படும் கடுமையான புயல் தான் இந்த பகுதியிலான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், விச் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் அக்கர்ஸ் when wind is forced to rise a mountain? ஈரப்பதமான காற்று, அதை தான் வந்து மலையில் மோதி குளிர்ந்து காற்று அப்படியே மேலே ஏறி ஈரப்பதமற்றாக காற்றாக மாறுகிறது, ஓகேங்களா? பின்னடியும் பருவக்காற்று, ரீட்ரீட்டிங் மான்சூன். ரீட்ரீட்டிங் மான்சூன் எது? வடகிழக்கு பருவக்காற்று. இப்போ பார்க்குறோம் இல்லையா, அக்டோபர் டு டிசம்பர், அதான் வந்து ரீட்ரீட்டிங் மான்சூன், பின்னடியும் பருவக்காற்று அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அக்கார்டிங் டு தி டைனமிக் கான்செப்ட், பருவக்காற்றுகள் உருவாவதற்கு முதன்மை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான காரணம் அந்த சூரியன் நிலைக்கு மாறக்கூடிய பிளான்டரி விண்ட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சரியான ஆன்சர் வந்து அப்பரண்ட் மூமெண்ட் தான். ஸோ அழுத்த மண்டலங்கள் நகர்ந்து பருவ காற்றுகள் திசை திரும்பும் சூழல் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த ஒரு கேள்வி, பஞ்சாப் மற்றும் ஹரியானா சமவெளிகளில் கோதுமை சாகுபடிக்கு இப்போ படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? கோதுமை சாகுபடி காரணம் என்ன? இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், மேற்கத்திய இடையூறு காற்றுகள் தான். அதுதான் வந்து மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து உருவாகி இடையூறுகள் காரணமாக இந்தியாவில் குளிர்கால மழையை தருகிறதாம். ராஜஸ்தான் ஏன் மிக குறைந்த மழையை குறிக்கிறது? சரிங்களா? கேட்டால் ஆரவழி ரேஞ்ச் இருக்கிறனால தான் அங்கே தடுத்து குறைந்த மழையை கொடுத்துட்டு இருக்குது. அதனால தான் ராஜஸ்தான் எப்படி இருக்குதுங்க, அது வந்து டெசர்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம். 5000 மீட்டருக்கு மேல் உருவாகும் பனிப்படிகங்களை கொண்ட மற்றும் மழையை தராத மேகங்கள் எது? ஒரே ஒரு மேகங்கள் தான் அது மாதிரி இருக்குது, சரிங்களா? ஆன்சர் சிரஸ் கிளவுட்ஸ், கீற்று மேகங்கள் 5000. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, கடைசியாக கேள்வி, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியா the total land area receives heavy rainfall over 200 சென்டிமீட்டர் அப்படின்னா, ஸோ 11%, 11% தான் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இந்தியாவின் பகுதி. ஸோ நீங்களே வந்து நிறைய புக் எடுத்து படித்து இந்த 3 பிளேஸ்லேயும் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்கக்கூடிய இலயமாக இருக்குது.
சரிங்களா? இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.